மேடம், ஆ? உங்களை பார்க்க கார்த்திக் சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருங்க. ஆ, சரிங்க மேடம். போலாங்களா? ஆமாம்மா. இல்லம்மா, கமிஷனர் பிஸியா இருக்காங்க. இப்போதைக்கு பார்க்க முடியாது, அப்புறமா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லங்க, நான் அவங்கள பார்த்தே ஆகணும். இல்லம்மா, இன்னைக்கு பார்க்க முடியாதும்மா, கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. இல்லங்க, நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அம்மா, சொன்னா கேளுங்கம்மா, அவங்க பிஸியா இருக்காங்கம்மா. உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வீணா பிரச்சனை பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா. இல்லங்க, நான் எப்படியாச்சும் பார்த்தாகணும். அம்மா அம்மா அம்மா, வேணாம்மா. அம்மா, சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. அம்மா அம்மா மேடம், அம்மா, என்னம்மா நீங்க? மேடம், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம உள்ள வந்துட்டாங்க மேடம். என்னம்மா? சரி, நீங்க கிளம்புங்க. ஆ, சரிங்க மேடம். மேடம், ரம்யா, ரம்யா, ஷோ, நீங்க தானா? சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெயிட் 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 வெயிட். என்ன ரம்யா? ஏய், நான் ஒன்னும் ரம்யா கிடையாது. என்ன நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் முனிசிபாலிட்டியோட புது கமிஷனர். என்ன பார்த்து மரியாதை இல்லாம இப்படி ரம்யான்னு கூப்பிட்டு இருக்க? ரெஸ்பெக்டா மேடம்னு கூப்பிடு. மேடம், எப்படி இருக்கீங்க? சிங், நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு என்ன விஷயம் வேணும் இப்போ? ஏன், என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன தெரியலையா? மறந்துட்டீங்களா? ஆ? உங்களை மறக்க முடியுமா? நீங்க மறக்கக்கூடிய ஆளா என்ன? என்ன விஷயம்? இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மேடம். புதுசா வந்திருக்கிற கமிஷனர் என் புருஷனை ரொம்ப டார்ச்சர் பண்றதா கேள்விப்பட்டேன். அவங்கள பார்த்து அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. நீங்க இதுக்காக சின்னத்தனை டார்ச்சர் பண்றீங்க? நான் இங்க யாரையும் டார்ச்சர் பண்ணல. நான் இழந்ததை நான் மீட்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன். நீங்க என்ன இழந்தீங்க? நீ எதை சொந்தமாக்கிக்கிட்டியோ அதை தான் நான் இழந்திருக்கேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சின்னத்தன காதல்? ஆமா ஆமா ஆமா. நான் மட்டும் இல்ல, கார்த்தியும் என்ன காதலிச்சாரு. ரெண்டு பேரும் எப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு ட்ரீம் வச்சிருந்தோம் தெரியுமா? அது எல்லாத்தையுமே நீ ஒண்ணு இல்லாம புதைச்சு அது எல்லாத்தையுமே காணாம அழிச்சிட்ட. இல்ல மேடம், இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க கனவை கலைக்கல, உங்க வாழ்க்கையை நான் கெடுக்கல. இதெல்லாம் என்ன எப்படி நம்ப சொல்ற? உண்மையை நீங்க நம்பிதானே ஆகணும் மேடம். எது உண்மை? நீ நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருக்கலாம். கார்த்தியை உன் கழுத்துல தாலி கட்ட விடாம தடுத்திருக்கலாம்ல. ஆனா நீ அது எதையுமே நீ பண்ணல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க தானே செஞ்ச. இல்ல மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது.
கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சின்னத்தான் கிட்ட நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கூட கேட்டேன். அவர் இல்லன்னு தான் சொன்னாரு. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொன்னாரு. சின்னத்தா அப்படி சொன்னதால நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு சத்தியமா தெரியாது. இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இப்ப என்ன பண்ண போற? சொல்லு, இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. என்ன பாக்குற? இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்கல, அது என்னோட வாழ்க்கை. நீ இருந்துட்டு இருக்கல, அந்த வீடு என்னோட இடம். என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே தட்டி பறிச்சுக்கிட்ட. இல்ல மேடம், நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. யாரு நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? அப்படின்னா உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கலையா? உன் கழுத்துல இருக்கே தாலி, அப்ப இதெல்லாம் பொய்யா? கார்த்தி தானே உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அப்ப நீ சந்தோஷமா தானே ஏத்திட்டு இருந்திருக்க. சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா சத்தியமா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நான் சொல்றது எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். இங்க பாரு, கார்த்தி உன் புருஷங்கிற உறவை நீ உன் கழுத்துல தாலிய சுமந்துட்டு இருக்க. ஆனா நான் என் விரல்ல மோதிரமா சுமந்துட்டு இருக்கேன் பாரு. கார்த்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால கார்த்தியோட மனசுல நீதான் இருப்பேன்னு நினைக்காத. இல்ல மேடம், சின்னத்த மனசு பூரா நீதான் இருக்கன்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல நான் அப்படி இங்க சொல்ல. பாரு, எந்த கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டினானோ அதே கார்த்திய வச்சு இந்த தாலிய நான் கழட்ட வைக்கிறேன். உனக்கு சொந்தமான ஓட்ட ஸ்கூட்டரை சீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அதுக்காக ஒப்பாரி வச்சு உங்க மாமாவை இங்க அனுப்பி வாங்கிட்டு போனல. இப்ப நீ என் உயிரியே அங்க பறிச்சு வச்சிருக்கியே, நான் எப்படி சும்மா விடுவேன்? எனக்கு தெரியாது மேடம், எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாம நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். எங்க வர இப்போ? என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க மேடம்? எந்திரி முதல்ல. எந்திரின்னு சொல்றேன்ல மேடம், என்ன மன்னிச்சிருங்க. எந்திரின்னு சொல்றேன்ல. மன்னிச்சிருங்க மேடம். உன்னெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட கார்த்தியை நான் உன்கிட்ட விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். என்னால கார்த்தியை யாருக்காக விடவும் முடியாது, உன்னை என்னால மன்னிக்கவும் முடியாது. கிளம்பு இங்க இருந்து. இங்க இருந்து போ, தயவு செஞ்சு. மேடம் போன்னு சொல்றேன்ல.